ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. மதுரை விமான நிலையத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை முகாம் வளாகத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமாண்டர் விஸ்வநாதன் தேசிய கொடியேற்றினார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாடெங்கும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை முகாம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமாண்டர் விஸ்வநாதன் தேசிய கொடியேற்றினார். வீரர்கள் அணிவகுப்பு மரியாதைக்கு பின் மத்திய தொழிற்படை வீரர்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து உரையாற்றினார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தமது கடமையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து செயல்பட்டு வருகிறோம். பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கி வருகிறோம். அது நமது சீருடைக்கும் கௌரவமாக உள்ளது என்பதில் பெருமிதம் கொள்வோம் என கூறினார். மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் வி காலமேகம். पचहत्तरवीं गणतंत्र दिवस के इस पावन अवसर पे आप लोगों को सबको मेरे तरफ से बेस्ट विशेस। और वही है मतलब सिटीजन इस देश का नागरिक के प्रति हमारा जिम्मेदारियां हैं, उसको हमको याद दिलाता है। तो एज ए यूनिफॉर्म पर्सनल हमको और एक्स्ट्रा रिस्पॉन्सिबिलिटीज है, वो हम क्या क्या है वो हम जानते हैं। उसको मतलब इस दिन में हम और जो है हमारा क्या है दिमाग में लेके आना है और उसको और अच्छे तरीके से हम निभाएंगे करके हम लोग एक प्लेज जैसा लेना चाहिए इस दिन पे। तो पिछले साल में पहला रिपब्लिक डे इधर आया था, जस्ट नया ज्वाइन किया था, तब आप लोगों को यही मतलब जो टीम जैसा काम करना है और अच्छा काम किया है हमने इस साल में। मतलब इसके लिए मैं आपको मतलब धन्यवाद देना, अच्छा कोऑपरेशन के साथ बढ़िया काम किया है। तो वो भी मुझे मतलब याद आ रहा है कि ये एक साल वाला जो तो थैंक यू एंड बेस्ट विशेस। सर